தரம் தாழ்ந்த விமர்சனத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வச்சிருக்காங்க. ஸ்டாலின் ஐயாவை எதிர்க்கட்சி தலைவராக ஆக்காம தமிழக மக்கள் விடமாட்டோம். பாஜக கட்சியில மட்டும்தான் சாதாரண பெண் ஒருத்தவங்க கவர்னர் ஆகலாம். சாதாரண ஒரு கட்சி தொண்டனை தலைவராக நீங்க சொல்ல முடியுமா? நீட்டு ரகசியம் என்னாச்சு? எப்பத்தே சொல்லுவீங்க? எப்பத்தே கண்டுபிடிச்சு நீட்டு ரகசியத்தை சொல்லுவீங்க? வந்தே மாதரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். 10 தோல்வி பழனிசாமி அப்படின்ட்டு எடப்பாடி ஐயா உதயநிதி ஸ்டாலின் அடிக்கடி சொல்லி இப்ப எடப்பாடி ஐயா திருப்பி பேசி ஆரம்பிச்சிட்டாரு. அதனால சாத்து வாங்கிட்டு உட்காந்துருக்காரு. இப்ப பார்த்தோம்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை 6 தோல்வி தமிழிசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வச்சிருக்கிறாங்க. அதாவது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு இதுக்கு முன்னாடி எதுலையுமே ஜெயிக்கல. வடநாட்டுல எம்பி எலெக்ஷனுக்கு நின்று பார்த்தாங்க, சட்டசபைக்கு நின்று பார்த்தாங்க, எதுலையுமே ஜெயிக்கல. இந்த முறையும் அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சரியான ஒரு பொறுப்புன்னு பார்த்தோம்னா அது கவர்னர் பதவி தான். அது ஒரு லப்பர் ஸ்டாம்ப் பதவி. அதுக்கு தான் இவங்க லாயக்கு. அதை மறுபடியும் அவங்கள நம்ம கவர்னர் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நாங்களும் சொல்றோம், ஸ்டாலின் ஐயாவை எதிர்க்கட்சி தலைவராக ஆக்காம தமிழக மக்கள் விடமாட்டோம். இது உறுதி. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஜெயிச்சா சட்டசபைக்கு வரப்போறாங்க. இல்லையா 2ஆம் இடம் வந்தாங்களா நாளைக்கு கவர்னர் ஆகலாம், துணை ஜனாதிபதி ஆகலாம், ஏன் ஜனாதிபதியாக கூட ஆகலாம். ஏன்னா இன்னைக்கு அவங்க இருக்கிற கட்சி அப்படி. இந்த கட்சியில பாஜக கட்சியில மட்டும்தான் சாதாரண பெண் ஒருத்தவங்க கவர்னர் ஆகலாம். சாதாரண பெண் ஒருத்தவங்க இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஆகலாம். சாதாரண மிடில் கிளாஸ் சார்ந்த ஒரு பெண் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த நாட்டினுடைய நிதி அமைச்சர் ஆகலாம். சாதாரண பெண் வியோமிகா சிங், சோஃபியா குரேசி அவர்கள் இங்கே இருந்து பாகிஸ்தான்ல போய் சாத்துன்னு சாத்திட்டு பத்திரமாக திரும்ப வரலாம். ஒரு சாதாரண பெண் தான் இஸ்ரோவினுடைய திட்ட இயக்குனராக ஆக முடியும். ஒரு சாதாரண பெண் தான் ஒரு வார்டு கவுன்சிலராக இருந்த ஒரு பெண் டெல்லியினுடைய சிஎம்மாக இருக்கிறாங்க. இது எல்லாமே பாஜகவால மட்டும்தான் சாத்தியம். ஆனா இதே மாதிரி உங்களால ஒரு சாதாரண ஒரு கட்சி தொண்டனை தலைவராக நீங்க சொல்ல முடியுமா? இல்ல ஒரு சாதாரண ஒரு தொண்டனை ஒரு மாவட்டத்தினுடைய தலைவராக உங்களால அறிவிக்க முடியுமா? வருஷம் பூரா இருக்கிறவே அதே கட்சி தொண்டனா தான் இருக்கிற உங்க குடும்பம் தான் பரம்பரையா இந்த மாநிலத்தை ஆண்டுகிட்டு இருக்கு. இன்னொன்னு பார்த்தோம்னா தமிழிசை சவுந்தரராஜனுடைய தாத்தா முதலமைச்சர் இல்ல, அவங்க அப்பா முதலமைச்சர் இல்ல, அவங்க அத்தை எம்பி இல்ல, அவங்க சொந்த குடும்பத்துல இருக்கவங்க யாரும் டிவி சேனல்ஸ் நடத்தல. சரியான ஐடி விங் அவங்க கையில இல்ல. அதே மாதிரி சோசியல் மீடியாவில் பொய்யான தகவல்கள் பரப்புறது அவங்களுக்கு தெரியல. மூஞ்சில அடிச்ச மாதிரி அவங்களுக்கு அரசியல் பண்ண தெரியல. எடுத்தெறிஞ்சு பேச தெரியல. தரம் தாழ்ந்து உங்களை மாதிரி யாரையும் அவங்களுக்கு பேச தெரியல. இன்னொன்னு குறிப்பா சொல்லணும்னா பணம் கொடுத்து அவங்களுக்கு ஓட்டு வாங்க தெரியல. எலெக்ஷன் டைம்ல மட்டுமே கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு அவங்களுக்கு நடிக்க தெரியல. நீங்க சொன்ன மாதிரி அவங்க நாளைக்கு கவர்னர் ஆகணும்னா எல்லா தகுதியுமே இருக்குன்னு இருந்தாலுமே முதல்ல அவங்களுக்கு படிப்பு இருக்கு, அறிவு இருக்கு, திறமை இருக்கு, தகுதி இருக்கு, முதல்ல சகிப்பு தன்மை இருக்கு, அத்தனையும் அரவணைச்சு போறதுக்கு உண்டான எல்லா ஆளுமை திறன் இருக்கு. அப்படி இருக்க போறதுனாலதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்கள 1க்கு 2 மாநிலத்தினுடைய கவர்னராக ஆக்குனாங்க. இதுவுமே இல்லையா அவங்க அழகா படிச்சிருக்காங்க, நல்ல ஒரு மகப்பேறு மருத்துவராக ஆயிடுவாங்க. ஏன்னா அதுக்குண்டான அனைத்து தகுதிகளும் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு குவாலிட்டிஸ், ஏதாவது ஒரு குவாலிபிகேஷன் உங்கள்கிட்ட இருக்கா? அவங்கள நீங்க கவர்னராக ஆக்குறீங்களோ இல்லையோ, உங்க அப்பா இன்னொரு முறை முதலமைச்சர் ஆக மாட்டாரு. அது மட்டும் உறுதியா தெரியுது. நீங்க பேசுறதுக்கு கீழே கமெண்ட்ல ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, எப்ப தாண்டா தமிழ்நாட்டு மக்களுக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதுக்கு மக்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, இவங்க ஏதாவது செஞ்சிருந்தா தானே நாங்க இதெல்லாம் மக்களுக்கு செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்க முடியும். அதனால உங்களுக்கு ஓட்டு கேட்க தெரியாதனால எப்ப பார்த்தாலும் பாஜகவை பிடிச்சி அந்த பாஜகங்கிற பூச்சாண்டியை காட்டியே மக்களை ஏமாத்தி ஓட்டு கேட்கறது மட்டும்தான் இவங்களுக்கு வழக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதெல்லாம் விடுங்க, கிடக்கிறதெல்லாம் கிடைக்கட்டும். இப்ப தமிழக மக்களாக நாங்க உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறோம். நீட்டு ரகசியம் என்னாச்சு? எப்பத்தே சொல்லுவீங்க? எப்பத்தே கண்டுபிடிச்சு நீட்டு ரகசியத்தை சொல்லுவீங்க? விவசாய கடன் தள்ளுபடி பண்றேன்னு சொன்னீங்க, தள்ளுபடி பண்ணல. ஏன் பண்ணல? கல்வி கடன் ரத்து பண்ணுவேன்னு சொன்னீங்க, ஏன் ரத்து பண்ணல? மாசம் கரண்ட் பில் எடுக்கிறேன்னு சொன்னீங்களே, ஏன் மாசம் நீங்க கரண்ட் பில் எடுக்கல? இப்பெல்லாம் பார்த்தா 20 ரூபாய் கட்டினவங்க சம்பந்தமே இல்லாம 280 ரூபாய் கரண்ட் பில்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க. யார் சாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்ப அந்த ஆளை கண்டுபிடிச்சு எங்கிட்ட காமிப்பீங்க? வேங்க வெயில்ல குடிக்கிற தண்ணியில ஒருத்தங்க மலத்தை கலந்தாங்க. அந்த கிராம மக்களுக்கு என்ன நீங்க ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கீங்க? விலைவாசியை நாங்க குறைப்போம்னு சொன்னீங்களே, ஏன் குறைக்கல? விலைவாசி
மேல ஏறி இருக்கு, ஏன் விலைவாசி வந்து நீங்க கட்டுப்படுத்தல? இன்னைக்கு பார்த்தோம்னா கர்நாடகக்காரர் மேகதாது அணையை நாங்க கட்ட போறோம்னு சொல்லி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். அதற்கு ஏன் நீங்க ஒரு எதிர்ப்பு கூட நீங்க தெரிவிக்கல? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து 4000 கோடி ரூபாய் வாங்குனீங்க. சென்னையில இருக்கும் மழைநீர் வந்து வடிகால் திட்டத்திற்காக. அந்த 4000 கோடியை நீங்க என்ன செஞ்சீங்க? அதை அந்த பணத்துக்கு உண்டான கணக்கை ஏன் நீங்க இப்ப வரைக்குமே நீங்க சொல்லல? அம்மா உணவகத்தை ஏன் மூடுனீங்க? அம்மா மினி கிளினிக்கை ஏன் நீங்க க்ளோஸ் பண்ணீங்க? நெல்லெல்லாம் மழையில நனைஞ்சு முளைச்சு போயிருக்கு. நீங்க என்ன சொன்னீங்க? நாங்கெல்லாம் வந்தா ஊருக்கு மாவட்டத்துக்கு வந்து நெற்களை பாதுகாக்கிறதுக்கு நாங்க பண்டக சாலை கட்டி கொடுப்போம்னு சொன்னீங்க. ஏன் கட்டி கொடுக்கல? இதெல்லாம் நீங்க செய்யாததுனாலதான் இன்னைக்கு உங்களுடைய டெல்டா மாவட்டத்துக்குள்ளேயே உங்க அப்பா வர்றதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அங்க இருக்கும் விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு கேள்வி, இது கொஞ்சம் 1% கூட நாங்கெல்லாம் கேள்வி கேட்கல. இன்னும் வந்து 1000 கேள்விகள் இருக்கு. அதுக்குண்டான சொல்யூஷனை சொல்லி இனிமேல் நாங்க வந்தா இதெல்லாம் சரி செய்வோம் சொல்லி கூட ஓட்டு கேட்கலாம். அதை விட்டு போட்டு இதெல்லாம் விட்டுட்டு 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்றது, அதுக்கப்புறம் அவர் பதில் கொடுத்தாங்கன்னா எல்லாருமே ஓடி வந்து ஒப்பாரி வைக்கிறது. இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து மாத்துங்க. இதெல்லாம் ரொம்ப பழசு. இன்னொன்னு நீங்க சொல்றீங்க, அதாவது வந்து இவங்களை வந்து உட்கார வச்சிருவோம் ஒரு ஓரமா அப்படின்னு சொல்றீங்க. எம்ஜிஆர் ஐயா உயிரோட இருக்கிற வரைக்குமே உங்க தாத்தா கிட்டத்தட்ட 15 வருஷம் வீட்டிலேயே தான் இருந்தாராம். சட்டசபைக்கே வர முடியலையாம். அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது உங்க அப்பா 10 வருஷம் வீட்டுல தான் இருந்தாங்க. இப்ப அதுக்கடுத்து பழனிசாமி ஐயா வரப்போறாரு. என்டிஏ கூட்டணி அடுத்து ஆட்சிக்கு வரும். அடுத்து பாஜக வந்துடும். இந்த இந்த எலெக்ஷனோட அவ்வளவுதான். இதையும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.